மற்றுமொரு அண்மைச் செய்தி. ஞானசேகரன் வழக்கில் மே 16ஆம் தேதி போடப்பட்ட எஃப்ஐஆரின் விவரங்கள் என்ன என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இன்னும் எத்தனை பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சார் பற்றியெல்லாம் பேசினால் நீதிமன்ற அவமதிப்பு ஆகிவிடுமா என்று மிரட்டுவதா என்று அவர் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். ஞானசேகரன் வழக்கில் மே 16ஆம் தேதி போடப்பட்ட எஃப்ஐஆரின் விவரங்கள் என்ன எனவும் இன்னும் எத்தனை பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை யார் அந்த சார் என்று பல்வேறு கேள்விகளை எல்லாம் எழுப்பி அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அதனை மறுபதிவு செய்திருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் யார் அந்த சார் என்பது தொடர்பாகவும் இவரும் பல்வேறு விஷயங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார். அந்த வகையில அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் வெளிச்சத்திற்கு வராத பல விஷயங்கள் உள்ளன என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். திமுக அரசோ அவர்களின் வக்கீலை வைத்துக்கொண்டு சார் பற்றி எல்லாம் பேசினால் நீதிமன்ற அவமதிப்பாகிவிடும் என்று மிரட்டினால் விசாரணையில் உள்ள குளறுபடிகள் மூடி மறைத்து விடலாம் என்று நினைத்தது. இதில் சந்தேகமானது மரியாதைக்குரிய நீதிபதி அளித்த தீர்ப்பின் மீது அல்ல, தமிழக காவல்துறையாலும் அரசு வழக்கறிஞர்களாலும் நீதிபதியின் முன் சமர்ப்பிக்கப்பட்ட வழக்கின் ஆவணங்களை பற்றியும் விசாரணையின் முழுமை தன்மை பற்றியும் தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இன்று எங்கள் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான பல கேள்விகளை ஆதாரத்தோடு கேட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அதன் அடிப்படையில் மீண்டும் தமிழக முதல்வர் அவர்களை கேட்கிறேன், யார் அந்த சார் என்று கேட்டிருக்கிறார். இதெல்லாம் அந்த கேள்விகளை எல்லாம் அடுக்கியிருக்கிறார். டிசம்பர் 24ஆம் தேதி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட ஞானசேகரன் ஏன் உடனடியாக விடுவிக்கப்பட்டார் என்றும், டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு குற்றவாளி ஞானசேகரனின் தொலைபேசியை தொடர்பு கொண்ட அந்த போலீஸ் யார் என்றும், மேலும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், கோட்டூர் சண்முகம், அதே போல அண்ணா பல்கலைக்கழக ஊழியர் நடராஜன் இவர்கள் எல்லாம் விசாரணை ஏன் நடத்தப்படவில்லை, இவர்களை ஏன் விசாரிக்கவில்லை என்றும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஆதாரத்தை அளித்தல், குற்றவாளியை பாதுகாத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இவர்கள் மீது ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.